அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன். எல்லாம் வல்ல இறையருளாலும் எனது குருநாதர்கள் ஆதித்ய குரு ஐயா அவர்களின் ஆசியோடும் ஆய்க்குடி யோகராஜா அவர்களின் ஆசியோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அடிப்படை வகுப்பில் பார்த்தீங்கன்னா லக்னம் எப்படி உருவாகுது, அதாவது ஒரு ஜாதகம் எழுதும்போது லக்னம் எப்படி அமையுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு லக்னம் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம். அதோடு கூட லக்னத்திலிருந்து பாவகங்கள் ஸ்தானங்கள் சொல்லுவாங்க. 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், இப்படி 12 பாவகங்கள், 12 ராசிகளும் 12 பாவங்களாக வரும். அப்போது கேந்திர ஸ்தானம், திரிகோணஸ்தானம், மறைவுஸ்தானம், உபசயஸ்தானம், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அந்த ஸ்தானங்கள் எப்படி, எந்தெந்த ஸ்தானங்கள் அந்த பெயர் வருது அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதுவாங்க இல்லையா, அது எந்த அமைப்பில் எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன அமைப்பு 3 விஷயங்கள் தேவைப்படுது. ஒரு ஜாதகம் எழுதணும்னா முதல்ல நமக்கு தேவையான விஷயங்கள் மொத்தம் 3. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், எந்த தேதியில் பிறந்திருக்காங்க, அடுத்தது டைம் ஆஃப் பர்த், எத்தனை மணிக்கு பிறந்திருக்காங்க, அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த், அதாவது எந்த ஊரில் பிறந்திருக்காங்க. இந்த 3 அமைப்பை வச்சு தான் ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை தயாரிக்கிறாங்க. இப்போ ஜாதகம் தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 9 கிரகங்களும் லக்னம் என்ற 10 அமைப்பு அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கும், ராசி கட்டத்தில் இருக்கும். இந்த 9 கிரகங்களோட அமைப்பை நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒவ்வொரு தேதியிலையும் ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திர பாதத்தில் எங்கே இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. அதை எடுத்து வச்சு அப்படியே போட்டுடலாம். ஆனால் அந்த லக்னம் மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே எல்லாம் வந்துடுது. இது கணக்கீடு யாரும் செய்கிறது இல்லை இப்போ. ஆனால் லக்னம் எப்படி உருவாகுதுன்னு ஒரு ஜோசியருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடணும் இல்லையா? அந்த அமைப்பில் இன்றைக்கி இந்த லக்னம் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது பஞ்சாங்கத்தை பார்த்து மற்ற 9 கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குதுன்னு போட்டுடலாம். மேச ராசியில் என்ன கிரகம் இருக்குது, ரிஷபத்தில் என்ன கிரகம் இருக்குது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அமைப்பை பார்த்து போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா ராகு மீனத்தில் இருக்கார், குரு ரிஷபத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார், கும்பத்தில் சனி இருக்கார். இப்படி இது எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கோச்சாரப்படி இன்றைக்கி டேட்டில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு போடுவாங்க. அப்போது ஒரு குழந்தை கோச்சாரப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசிகளின் அமைப்பு குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் லக்னம் எங்கே வருதோ அதை பொறுத்து அந்த ஜாதகருக்கு ஜாதகம் தயாரிக்கப்படும். ஓகேங்களா? இப்போ ஜாதகம் தயாரிக்கிறதுக்கு 3 விஷயம் தேவைன்னு சொன்னேன். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம். இப்போ பிறந்த இடத்தை வச்சு பிறந்த இடத்துல சூரிய உதயம் எத்தனை மணிக்கு இருக்குன்னு அது ஒரு அமைப்பு தேவைப்படுது. அது பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ காலநிலைக்கு ஏற்ற மாதிரி சூரியன் 6 மணிக்கு ஒரு காலத்தில் உதயமாகும், ஒரு சில இடத்துல 5:55 உதயமாகும், ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா 6:05, 6:10 கூட உதயமாகும். அது பருவநிலையின் காரணமாக சூரிய உதயம் முன்பின் 5 நிமிடம் 15 நிமிடம் முன்பின்னாக வரும். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூரிய உதயம் 6 மணி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஒரு சாயந்தரம் 4:30 மணிக்கு பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. டைம் ஆஃப் பர்த் 4:30 மணிக்கு பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு லக்னம் எப்படி வரும்னு நம்ம கணக்கு பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் கிளாஸில் 12 ராசிகளை பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் 1வது ராசி, காலபுருஷன் 1வது ராசி மேஷம், 2வது ராசி ரிஷபம், 3வது ராசி மிதுனம், 4வது ராசி கடகம், 5வது ராசி சிம்மம், 6வது ராசி கன்னி, 7வது ராசி துலாம், 8வது ராசி விருச்சிகம், 9வது ராசி தனுசு, 10வது ராசி மகரம், 11வது ராசி கும்பம், 12வது ராசி மீனம். இப்போது இது காலபுருஷனின் 1வது ராசி, 2வது ராசி, 3வது ராசின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லக்னம்னு ஒன்று வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்தால் 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். காலபுருஷனின் இங்கேருந்து 1 2 3 ஸ்டார்ட் ஆகாது. அப்போது காலபுருஷனின் 1வது வீடு 2வது வீடு லக்னம் குழந்தை பிறந்த நேரத்தில் லக்னம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் கிழக்கு வானில் எந்த ராசி உதயமாகுதோ அந்த ராசி தான் லக்னமாக வரும். இப்போ இந்த அமைப்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 12 ராசிகளும் 24 மணி நேரமும் கீழ்வானில் ஒன்று உதயமாகி மேற்கு வானில் மறையும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசி கட்டம் இருக்குது பார்த்தீங்களா,
இது பார்த்தீங்கன்னா 1 6 இப்போ 12 ராசி இருக்குங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஃபஸ்ட்டு ஒரு ராசி உதயமாச்சுன்னா அது கீழ்வானிலிருந்து மேலே வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும், 2 ஹவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ராசி வந்து அதுக்கப்புறம் உதயமாகும். இப்படியே ஒவ்வொன்றா உதயமாகும் போது அந்த ராசிகள் ஒவ்வொன்றா நகர்ந்துக்கிட்டே வரும். சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா மறந்துக்கிட்டே வரும். அப்படி கீழே வரும். 12 ராசிகளும் கிழக்கு மேற்காக 2 மணி நேரத்துக்கு ஒரு ராசி கிழக்கு வானில் உதயமாகிக் கொண்டே இருக்கும். அப்போது எந்த ராசி ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் எந்த ராசி கிழக்கு வானில் உதயமாகுதோ அதுதான் லக்னமாக வரும். அது எந்த ராசி உதயமாகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேசிக் கிளாஸில் ராசிகளின் மாதங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? தமிழ் மாதம் வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 12 மாதங்கள் பார்த்தோம். மேசராசி வந்து சித்திரையை குறிக்கும், ரிஷபம் வந்து வைகாசி குறிக்கும், மிதுனம் ஆனி, கடகம் ஆடி, சிம்மம் ஆவணி, கன்னி புரட்டாசி, துலாம் ஐப்பசி, விருச்சிகம் கார்த்திகை, தனுசு ராசி வந்து மார்கழி, மகர ராசி வந்து தையை குறிக்கும், கும்பராசி வந்து மாசியை குறிக்கும், மீனராசி பங்குனியை குறிக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த தமிழ் மாதத்துல சித்திரை மாதம் பிறந்திருக்கா, இல்லை வைகாசி மாதம் பிறந்திருக்கா, ஆவணி மாதம் பிறந்திருக்காவா, புரட்டாசி மாதம் பிறந்திருக்கான்னு அந்த பிறந்த தேதியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிறந்த நேரத்தில் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருக்காங்க, உதாரணத்துக்கு ஆவணி மாதம் பிறந்திருக்கான்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஆவணி மாதத்துல இந்த குழந்தை வந்து ஆவணி மாதத்துல பிறந்திருக்கு. ஆவணி மாதம் 4:30 மணி, சாயந்தரம் 4:30 மணிக்கு பிறந்திருக்கு. ஆவணி 4, ஓகேங்களா? 4:30 மணி 6 PM குழந்தை பிறந்தது. இதுக்கு லக்னம் எப்படி கணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குழந்தை பிறந்தது ஆவணி மாதம் இல்லையா? இப்போ சூரியன் வந்து காலையில் எத்தனை மணிக்கு கிழக்கு வானில் உதயமாகும்? 6 மணிக்கு உதயமாகும். அப்போ அந்த 6 மணிக்கு சூரியன் உதயமாகும் போது முதலாவது ராசியாக குழந்தை பிறந்த மாதமான ஆவணி மாதம் சிம்மத்தை குறிக்கிறதுனால சிம்ம ராசி காலையில் 6 மணிக்கு இங்கே உதயமாகும். 6 AM சிம்மம் உதயமாகும். சிம்மம் வந்து கீழ்வானிலிருந்து அந்த லைனை வந்து தாண்டதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு அடுத்து 2 மணி 6 மணிக்கு சிம்மம் உதயமாகி 6 to 8 வந்து சிம்ம ராசி கீழ்வானில் வந்து இருக்கும். இப்படி இப்படியே நவந்துக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல 6 மணிலேருந்து 8 மணி நேரம் சிம்ம ராசி இருக்கும். இப்போ 8 மணி தாண்டினதுக்கப்புறம் சிம்மத்துக்கு அப்புறம் என்ன? கன்னி ராசி. கன்னி ராசி வந்து கிழக்கு வானில் வந்து கரெக்டாக எஞ்சி வரும். அப்போ அது 8லேருந்து 10 மணி வரலாம் கன்னி ராசி உதயமாகும். அப்போ ஒரு குழந்தை பிறக்கின்ற தமிழ் மாதம் எந்த ராசியை குறிக்குதோ அந்த மாதம் தான் காலை 6 மணிக்கு, அந்த ராசி தான் காலை 6 மணிக்கு கீழ்வானில் உதயமாகும். அப்போ 6லேருந்து 8 மணி வரலும் சிம்ம ராசி உதயமாகும். 8 to 10 வரலும் கன்னி ராசி உதயமாகும். 10 to 12 துலாம் ராசி உதயமாகும். 12 to 2 விருச்சிக ராசி உதயமாகும். 2 to 4 மார்கழி மாதம் உதயமாகும். 4 to 6 வந்து மகரம் ராசி உதயமாகும். அப்போ இந்த நம்ம பிறந்த டைம் என்ன? 4:30. 6 to 8 கும்பராசி, 8 to 10 மீனராசி, 10 to 12 மேஷராசி, 12 to 2 ரிஷபராசி, 2 to 4 மிதுன ராசி, 4 to 6 கடகராசி உதயமாகும். இப்போ குழந்தை பிறந்த நேரம் 4:30 மணி எங்கே வருது? மகர மாதத்தில் வருது. மகர மாதத்தில் 4 to 6 வரலாம் கிழக்கு வானில் வந்து இந்த மகர ராசி தான் உதயமாயின்னு இருக்கு. அப்போ குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் கிழக்கு வானில் எந்த ராசி உதயாதுன்னா இந்த மகர ராசி தான் உதயமாகுது. இந்த மகர ராசி உதயமாகுது. அப்போ இந்த மகர ராசி தான் இந்த குழந்தைக்கு லக்னமாக வரும். ஓகேங்களா? இப்போ லக்னம் வந்து எப்படி வருது தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து குழந்தை வந்து 6 மணிக்கு பிறந்தாருன்னா கும்பராசி வரும்.
10:30 மணிக்கு பிறந்திருந்ததுன்னா ஐப்பசி மாதம் வரும். 11 மணிக்கு பிறந்திருந்தாலும் ஐப்பசி மாதம் தான் வரும். துலாம் ராசி துலாம் லக்னமாக வரும். அப்போது குழந்தை பிறக்கின்ற நேரத்தை பொறுத்து 2 மணி நேரத்துக்கு ஒரு ராசி கிழக்கு வானில் உதயமாகிக் கொண்டு இருக்கின்ற காரணத்தினால குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் கிழக்கு வானில் எந்த ராசி உதயமாகுதோ அதுதான் லக்னமாக வரும். ஓகேங்களா? அப்போ கிழக்கு வானில் 4:30 மணிக்கு குழந்தை பிறந்த நேரமான 4:30 மணிக்கு கிழக்கு வானில் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு மகர ராசி தான் உதயமாகும். அதனால இந்த டைமுக்கு பிறந்த ஒரு குழந்தைக்கு மகரம் லக்னமாக வரும். ஓகேங்களா? இப்போ லக்னம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ லக்னத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன அமைப்புலாம் ஒரு சிலதெல்லாம் வரும் சொல்கிறேன். இப்போ ஸ்தானங்கள் லக்னம் அமைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்தானங்கள் எப்படி வருது அதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் மகர லக்னம் பார்த்துருவோம். இப்போ நம்ம பேசிக் கிளாஸில் மேசராசி 1, ரிஷபராசி 2, மிதுனராசி 3 பார்த்தோம். இப்போ லக்னம் உருவானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா லக்னம்னா 1வது ஸ்தானம், அதுக்கு அடுத்து வர கும்பம் 2வது ஸ்தானம், அதுக்கு அடுத்து மீனம் 3வது ஸ்தானம், அதுக்கு அடுத்து மேஷம் 4வது ஸ்தானம், அடுத்து ரிஷபம் 5வது ஸ்தானம், அடுத்து வரக்கூடிய மிதுனம் 6வது ஸ்தானம், அடுத்து வரக்கூடிய கடகம் 7வது ஸ்தானம், அடுத்து வரக்கூடிய சிம்மம் 8வது ஸ்தானம், அடுத்து வரக்கூடிய கன்னி 1வது ஸ்தானம், அடுத்து வரக்கூடிய துலாம் 10வது ஸ்தானம், அடுத்து வரக்கூடிய விருச்சிகம் 11வது ஸ்தானம், அடுத்து வரக்கூடிய தனுசு 12வது ஸ்தானம். இப்போ பார்த்தீங்கன்னா காலபுருஷன் 1, 2, 3 இந்த அதை பொதுவான அமைப்பு. ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அதனுடைய லக்னம் எதுவோ அதுலேருந்து 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ லக்னம் சிம்மமாக இருந்தால் அங்கேருந்து 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகும். இப்போ மகரமாக இருக்கிறதுனால மகரத்துலேருந்து 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பலன் இப்போ லக்னம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தில் ஜாதக பலன் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி தான், லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது லக்னமும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னம் யாரு? மகர லக்னம். லக்னாதிபதி யாரு? சனி. சனியும் லக்னமும் நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் நல்லா இருப்பாங்க. இதே லக்னம் சிம்மமாக இருந்தால் லக்னமும் இதனுடைய அதிபதி சூரியனும் நல்லா இருந்தால் நல்லா இருப்பாங்க. மகரத்துடைய அதிபதி சனி. லக்னமும் லக்னாதிபதி நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ஜாதகர் நல்லா இருப்பாங்க அப்படின்னு கணக்கு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் போட்டாச்சு. லக்னம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 போட்டிருக்கோம் இல்லையா? இதில் ஒரு கலெக்டிவாக சொல்லுவாங்க 4 ராசிகளை சேர்ந்து கேந்திரம். 4 கேந்திரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேந்திரம் சொல்லுவாங்க. ஸ்தானங்களை இந்த 12 ஸ்தானங்களை பாவகம் சொல்லலாம், ஸ்தானம் சொல்லலாம். கேந்திரம் பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10வது ஸ்தானம். அதாவது 1வது ஸ்தானமும் 4வது ஸ்தானமும் 7வது ஸ்தானமும் 10வது ஸ்தானமும் கேந்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரிகோணம் பார்த்தீங்கன்னா 1, 5, 9 திரிகோணம் சொல்லுவாங்க. திரிகோணம்னா லக்னமும் கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் லக்னம் வரும். 1வது ஸ்தானமும் 5வது ஸ்தானமும் 9வது ஸ்தானமும் திரிகோணம். அதுக்கு அடுத்து மறைவு ஸ்தானம் பார்த்தீங்கன்னா 6, 8, 12. இப்போ இந்த லக்னத்தில் பார்த்தீங்கன்னா இது 6 மறைவு ஸ்தானம், 8 மறைவு ஸ்தானம், 12 மறைவு ஸ்தானம். அப்போ மறைவு ஸ்தானம் 6, 8, 12 மறைவு ஸ்தானம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உபசெயஸ்தானம்னு ஒன்று இருக்கு. உபசெயஸ்தானம் பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11 உபசெயஸ்தானம் சொல்லுவாங்க. 3ஆம் இடம் இது உபசெயஸ்தானம், 6ஆம் இடம் உபசெயஸ்தானம், 10ஆம் இடம் உபசெயஸ்தானம், 11ஆம் இடம் உபசெயஸ்தானம். மிஞ்சி இருக்கு 2வது ஸ்தானம். 2வது ஸ்தானம் காமனா பொதுவான ஒரு ஸ்தானம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கேந்திரம் மகர லக்னமாக இருந்தால் மேஷம் 4வது கேந்திரமாகவும், கடகம் 7வது கேந்திரமாகவும், துலாம் 10வது கேந்திரமாக வரும். திரிகோணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
மகரம் 1வது திரிகோணமாகவும், சிரசம் 5வது திரிகோணமாகவும், கன்னி 9வது திரிகோணமாகவும் வரும். மறைவு ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனம் 6வது மறைவு ஸ்தானமாகவும், சிம்மம் 8வது மறைவு ஸ்தானமும், தனுசு 12வது மறைவு ஸ்தானமும் வரும். உபசேஸ்தானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனம் 3வது உபசேஸ்தானமாகவும், மிதுனம் வந்து 6வது உபசேஸ்தானமும், துலாம் வந்து 10வது உபசேஸ்தானமும், விருச்சிகம் 11வது உபசேஸ்தானமும் வரும். இப்போ வந்து ஸ்தானங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேந்திரம்னா 1 4 7 10, திரிகோணம்னா 1 5 9, மறைவுஸ்தானம்னா 6 8 12, உபசேஸ்தானம்னா 3 6 10 11. இந்த அமைப்பு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து பலன் ஜாதகத்தில் பலன் எடுக்கும் போதோ, இல்லை ஜாதக புத்தகங்களை நீங்கள் படிக்கும் போதோ, இல்லை ஜாதகத்தை பற்றி நீங்கள் மற்றவங்க கேட்கும் போதோ, அவங்க கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவகிரகங்கள் வலிமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் வலிமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ திரிகோணம் என்னன்னு தெரியணும் இல்லைங்களா? அப்போ திரிகோணம்னா 1 5 9, கேந்திரம்னா 1 4 7 10, மறைவுஸ்தானத்தில் இருக்க கிரகங்களை வந்து பலம் இழக்கும்னு சொல்லுவாங்க. மறைவுஸ்தானத்தில் இருக்கிற 6 8 12, உபசேஸ்தானத்தில் இருக்க பாவகர்கள் நற்பலனை செய்யும் சொல்லுவாங்க. உபசேஸ்தானம் இந்த அமைப்பு தெரிஞ்சிருக்கணும். 1ல் இருந்து 2ல் இருந்து அப்படி சொல்ல மாட்டாங்க, கலெக்டிவாக சொல்லுவாங்க. 4 5 பாவங்களில் இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லது பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்தானங்கள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்தானங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்தானங்கள்ல இன்னொரு சிறப்பு ஸ்தானமும் இருக்குது. இந்த ஸ்தானம் மெயின். இதை பேஸ் பண்ணி தான் பலன் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு ஸ்தானம் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க போதும். கேந்திரம், பணபரம், அபோக்லியம். கேந்திரம் 1 4 7 10 கேந்திரம். பணமரம் 2 5 8 11, ஆபோக்லியம் 3 6 9 12 ஆபோக்லியம். இந்த ராசியில் வந்து மூணு வகையாக 12 பாவங்களை மூன்று வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க. கேந்திரம் வந்து 1 4 7 10, பணப்பரம் வந்து 2 5 8 11, ஆபோக்லியம் 3 6 9 12. இந்த அமைப்பில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு அமைப்பு. பலன் சொல்லும் போது பெரும்பாலும் இந்த அமைப்பு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன கேந்திரம், திரிகோணம், மறைவுஸ்தானம், உபசேஸ்தானம் இந்த அமைப்பு தான் மேக்ஸிமம் அதிகம் பயன்படுத்தி பலன் சொல்கிறாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பலன் சொல்கிறதுக்கு துல்லிய பலன் எடுக்கும்போது இந்த அமைப்பு உங்களுக்கு தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லக்னம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். லக்னம் உருவானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாவங்கள் 1 2 3 உருவானது பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா? 9 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் 12 பாவகம். ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் அடிப்படையில் ராசிகள் சொல்கிறாங்க, லக்னத்தின் அடிப்படையில் பாவகம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். 9 கிரகங்களுக்கு ஒரு செயல்பாடுகள் இருக்கு, செயல்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த கிரகம் இதை தான் செய்யும் ஸ்டாண்டர்டாக இருக்கு. அதே மாதிரி 12 பாவங்களுக்கும் 1ஆம் பாவகம் இதை தான் செய்யும், 2ஆம் பாவகம் இதை தான் செய்யும், 3ஆம் பாவகம் இதை தான் செய்யும். அதே மாதிரி பாவங்களுக்கு செயல்பாடு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகர லக்னத்துக்கு 1ஆம் பாவம் எது? 1ஆம் பாவத்தின் செயல்பாடு சனி தசை நடக்கும்போது 1ஆம் பாவத்தின் செயல்பாடு இதுவும் அதனுடைய வீடு. சனி வந்து லக்னாதிபதி சனி, இவருக்கு 2 வீடு சனிக்கு, 1ஆம் வீடு 2ஆவது சனியுடைய வீடு. அதனால 1ஆம் வீட்டு செயல்பாடும் 2ஆம் வீட்டு செயல்பாடும் பலனாக செய்யும். அது மட்டும் இல்லாமல் அந்த 2த்துக்கும் சனி வந்து அதிபதியாக இருக்கிறதுனால 9 கிரகங்களில் சனியினுடைய செயல்பாடுகளும் அந்த பாவங்களுடைய செயல்பாடுகளும் செயல்படும். அப்போ இந்த ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்லும்போது கிரகங்களோட செயல்பாடுகள் என்ன, இந்த பாவங்களோட செயல்பாடுகள் என்ன நம்ம தெரிஞ்சிருந்தாலும் பலன் சொல்ல முடியும். அந்த அமைப்பில் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் 9 கிரகங்களுடைய செயல்பாடுகள் என்ன, பாவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து லக்னம் எப்படி உருவாவது, லக்னம் உருவாவதுக்கு அப்புறமாக காலபுருஷன் 1ஆவது வீடு 2ஆவது வீடுக்கு பதிலாக லக்னத்திலேருந்து 1 2 3 ஸ்டார்ட் ஆகுது. லக்னம் வந்து ஆளுக்கு ஆளு மாறுபடும். குழந்தை பிறக்கின்ற நேரத்தை பொறுத்து இந்த லக்னம் கும்பமாகலாம், மீனமாகலாம், மேஷமாகலாம், எதுவாகனா வரலாம். லக்னம் எது வருதோ அதிலிருந்து 1 2 3 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் 1ஆம் பாகத்தின் செயல்பாடு மாறாது, கிரகங்களுடைய செயல்பாடுகள் மாறாது. அந்த ராசிகள் மாறுமே தவிர
ஒன்றாம் பாவத்தின் செயல்பாடுகள் மாறாது, காரகங்கள் கிரகங்களுடைய செயல்பாடுகள் மாறாது. இந்த அமைப்பின் அடிப்படையில் தான் ஜோதிட பலன் சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வகுப்பை இதோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 9 கிரகங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த 12 பாவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, ஒன்பது என்ன பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.